டாக் ஜட்ஜ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. லேட் நைட் ஷோ. ஒரு காலத்துல ராத்திரி 10:30 மணி 11:30 மணிக்கு அதை பார்த்துட்டு தான் தூங்குறதுங்கிறது வழக்கம். இப்போ அது மெதுவா இல்லாம போயிட்டு இருக்கு. இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் பார்க்குறோம், டிக்டாக் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறோம், யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறோம். ஆஹ் இந்த இதை பிரதிபலிக்கும் விதமா சிபிஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஆளு ஸ்டீஃபன் கோல்பேரை ரத்து பண்ணிட்டாங்க. அதை கேட்ட உடனே வழக்கம் போல அதிர்ச்சி அடைஞ்சு, தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் காந்தி ஹாஸ்பிட்டாராங்கிற மாதிரி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் தினேஷை கூப்பிட்டு என்ன நடந்தது, அவரோட பார்வைகள் என்ன, அவரும் இந்த லேட் நைட் ஷோ எல்லாம் பார்க்குறாரா, தமிழ்நாட்டில் இது எப்படி இருக்கு, லேட் நைட் ஷோஸ் இந்த மாதிரி கான்செப்ட் வந்ததா, எல்லாத்த பற்றியும் ஒரு அலசலாம் டாக் ஜட்ஜுக்காகன்னு. தினேஷ் வாங்க, சொல்லுங்க. நான் இன்னும் அதிர்ச்சியிலேருந்து மீறல. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வை? வணக்கம் பாலா. ஆமா, இது வந்து பொதுவா இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன ஸ்டீஃபன் கோல்பர்ட் வந்து காமெடி சென்டர்ல வந்து ஜான் ஸ்டீவர்ட்டுக்கு வந்து ஒரு சைட் கிக் ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல வந்து அவர் வந்து அதுல இருந்து அவர் தனியாக அவருக்கே ஒரு தனி ஷோ ஸ்பின் ஆஃப் ஆச்சு. ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தேன். ஜான் ஸ்டீவர்ட்டோட ஷோவும் போயிட்டு இருக்கும், ஸ்டீஃபன் கோல்பர்ட்டோட ஷோவும் போயிட்டு இருக்கும். ஜான் ஸ்டீவர்ட் மோஸ்ட்லி லெஃப்ட் லீனிங் மாதிரி இருப்பாரு. ஆனா இவர் வந்து ஸ்டீஃபன் கோல்பர்ட் வந்து ரைட் விங் மாதிரி நடிப்பாரு. ஆனா ரைட் விங்க நிறைய தாக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த வந்து பொற்காலம் ஆஃப் லேட் நைட்னு சொல்லணும். ஏன்னா அந்த சமயத்துல வந்து ஜெயில முடிச்சிருந்தாரு. நம்ம அந்த சமயத்துல வந்தவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இரவு நேரங்களில் வந்துட்டு அரசியல் கற்றுக்கவும் இல்லை, இந்த இந்த ஊர்ல என்ன நடக்குது, மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்மளோட கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்மள மாதிரி இமிகிரண்ட்ஸ்க்கு வந்து இங்க வந்தப்போ அந்த கல்ச்சரல் டிஃபரன்ஸை ஓரளவுக்கு சமன்படுத்தினது வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சி ஷோஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கண்டிப்பா அந்த விஷயத்துல பாக்குறப்போ வருத்தமா இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பத்தி எப்படி ஏன் போச்சு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கான கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசலாம். நன்றி நன்றி. ஆரம்பத்துல எப்படி இருந்தது இந்த லேட் நைட் ஷோ? லேட் நைட் ஷோங்கிறது பார்க்காத இப்போ ஒரு தலைமுறை இருக்கு. அமெரிக்காலேயே பார்க்காத தலைமுறை தான் இருக்கு. இந்தியால அத பெரும்பாலானோர் ஸ்போர்ட்ஸ் சூப்பர் போல் எல்லாம் பாக்குறாங்க, பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு அந்த அமைப்பை பத்தி சொல்லுங்க. அதாவது இவர் எப்படி பண்ணாரு, ஜேலினோ, டேவிட் லெட்டர்மேன், இப்போ ஸ்டீஃபன் கோல்பே, எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே ஃபார்மேட் தான் உபயோகப்படுத்தினாங்க. ஸோ அதை சொல்லுங்க. கண்டிப்பா. இது வந்து இங்க அமெரிக்காவை பொறுத்தளவு இந்த லேட் நைட் ஷோ அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கல்ச்சரல் ஃபினாமினன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கல்ச்சரல் ஃபினாமினன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த லேட் நைட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உழைக்கும் மக்கள் அவங்க உழைச்சிட்டு வந்து பிரைம் டைம் ஷோ அப்படிங்கிறது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஈவினிங் 7 to 9 அதான் பிரைம் டைம் ஷோ. அதாவது இங்க வந்து இனவு முக்காவாசி மக்கள் வந்து உணவு அருந்திடுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் தூங்க போட்ட பிறகு ஒரு அம்மாவும் அப்பாவோ இல்ல ஒரு ஆண் தனியாவோ தன்னோட டென்ல போய் அவருக்கான ஒரு ஒரு பியர் எடுத்துட்டு அப்படியே உட்காந்து லேட் நைட் ஷோஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் இதில் பேசிருக்கோம். நீங்க அது பாத்தீங்கன்னா ஏன் இது வந்து 10 மணிக்கு வருது அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கலிபோர்னியா இருக்கிறவங்க அது டின்னர் டைம். ஸோ என்ன நிறைய பேர் டின்னரை வந்து 6:30 7 o'clock முடிச்சுட்டு அவங்களோட 7 மணி 7:30 மணிக்கு வந்து ஒரு பியரை எடுத்துட்டு உட்காந்துட்டு இதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதன் மூலியமா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இது என்டர்டைன்மெண்டா ஆரம்பிச்சு. நான் சொன்ன மாதிரி ஜான் கால்ஸ்ல இருந்து ஒரு பெரிய ஒரு 50-60 வருடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடியும் ஷோஸ் இருந்திருக்கு. பட் ஐ திங்க் ஜான் கான்சன் சமயத்தில் இந்த ஃபார்மேட் வந்து இதாச்சு. ஸோ இந்த ஃபார்மேட் என்னன்னா, பொதுவா வந்துட்டு ஒரு மேடையில வந்து ஒரு ஹோஸ்ட் இருப்பாரு. அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 கெஸ்ட் அந்த ஷோல கூப்பிடுவாங்க. அதுல பொதுவா ஒருத்தர் வந்து சினிமா பத்தி இருப்பாங்க. சினிமா பத்தி பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது படம் ரிலீஸ் இருக்கும். ஸோ அதை ப்ரொமோஷனல் இவெண்டாவும் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் இவெண்ட் ஆகும். அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. இது எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கர்களுக்கு வந்து அவங்க இசை வந்து அவங்களோட உள்ளோட கலந்தது. எல்லாருக்கும் இசை பத்தி ஒரு குறைந்தளவு ஞானம் இருக்கும். ஸோ அதனால ஒரு பேண்டும் பக்கத்துல வச்சுப்பாங்க. ஸோ இவங்க பேசுறதுக்கெல்லாம் பக்கவாதியமா அவங்களும் வந்துட்டு ஒரு நையாண்டி மேளம் மாதிரி. ஏன்னா நம்ம ஊர் நையாண்டி மேளம் மாதிரி நம்ம கரகாட்டக்காரலாம் பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ ஏதாச்சும் ஒரு சொன்னாருன்னா பக்கத்துல அவர் வந்து இந்த இழுவை வச்சு வாசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான்.
அது ஒரு விஷயம். 2வது வந்து அமெரிக்கர்கள் வந்து ரோஸ்டிங் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரை வந்து கிண்டல் பண்றது. அத வந்து ஏத்துப்பாங்க. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒபாமா எடுத்துக்கோங்க. அவர் எவ்வளோ பெரிய யாரு ஒரு பிரசிடென்ட்டா இருந்தவரு. அவர ரோஸ்ட் பண்றது வந்து அவர் சிரிச்சுட்டே ஏத்துட்டு இருக்காரு. அதே மாரி டொனால்ட் ட்ரம்ப பார்த்திருக்கோம். அது மாரி இந்த இந்த நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு நாட்டின் தலைவர், அதாவது உலக நாடுகளுக்கு தலைவரா இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தலைவரையே வந்து ரோஸ்ட் பண்றாங்களேன்னு இருக்கும். ஸோ அந்த கல்ச்சர் இங்க வந்து எம்பெடடா இருந்துச்சு. ஸோ அந்த கல்ச்சரை எல்லாம் பார்த்து நீங்க அவங்க செய்ததுனால தான் இது அவங்களுக்கு ஒட்டிச்சு இது. ஸோ அந்த ஜான் கார்ல்ஸ்ல இருந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் டேவிட் லெட்டர்மேன் இருந்தாரு, ஜே லெனோ வந்தாங்க. இவங்கலாம் வரப்ப இருந்தாங்க. இதுல குறிப்பா வந்துட்டு ஜே லெனோ, டேவிட் லெட்டர்மேன் காலத்துல என்ன, அது இன்னொரு பொற்காலத்துல வந்து சூப்பர் பீக்கிங் பொற்காலம் ஆயிருச்சு. ஏன்னா அந்த சமயத்துல தான் கிளின்டனோட விஷயம் நடந்துச்சு. இந்த கிளின்டன் மோனிகா லெவின்ஸ்கி மேட்டர் நடந்தோன்னே, ஒரு பிரசிடென்ட் அதான் நான் சொன்ன மாரி உயரத்துல இருக்கிறவர் வந்துட்டு அடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, இத வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு பார்க்கல. ஒரு உயர்ந்த மனிதர் ஏதோ ஒரு தவறிழைத்து விட்டார். அவரை வந்து நம்ம கிண்டல் செய்வதற்கான அருமையான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தாங்க. இதுல என்னன்னா, அந்த ஷோக்கு ஜே லினோவோட குளோசஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கிளின்டனும், ஹிலாரி கிளின்டனும். அவங்களையே கூப்பிட்டு அத ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அத மக்கள் நல்லா ஏத்துட்டாங்க. சோ அந்த மாரி ஒரு கல்ச்சரா இருந்துச்சு. அப்படி தொடங்குன கல்ச்சர் தான். சோ அது நீங்க வந்து சொன்ன ஜானி கார்ல்ஸ்ல ஆரம்பிச்சு, டேவிட் லெட்டர்மன் வந்தாரு. அதுக்கப்புறம் ஜே லினோ 2 பேரும் ஒரே சமயத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஜிம்மி ஃபெலன் பண்ணிட்டு இருக்காரு. ஜான் ஆலிவரோடது நெறைய பேர் நெறைய பார்த்துட்டு இருக்காங்க. ஜான் ஆலிவர் வந்து ஓரளவுக்கு வந்து ஏபொலிட்டிக்கலா நடத்த பார்த்துட்டு இருக்காரு. அவர் இருக்காரு. இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் விட முக்கியமா வந்துட்டு, இத வந்து வன்மையா கண்டிச்சுட்டு இருந்த ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ரைட் விங்கர்ஸ், ஃபாக்ஸ். இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கிரெக் கட்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஃபாக்ஸ் நியூஸ்ல அவரோட லேட் நைட் ஷோ ஆரம்பிச்சிருக்காரு. சோ அத பத்தி நம்ம பேசுவோம். அந்த எப்படி அந்த இந்த இந்த ஷோக்கும் அந்த ஷோக்கு இருக்க தொடர்பை பத்தி பேசலாம். பட் இது வந்து இந்த பாரம்பரியம், இந்த கலாச்சாரம் இதெல்லாம் வந்துட்டு அமெரிக்காவோட உள்ளூர் ஒன்று. அது வந்து போறதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அத நம்ம வந்து நீங்களும் நானும் வந்து நீங்க 30 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து 25 வருஷம் முடிய போகுது. சோ நம்மளுக்கு வந்து நம்மளோட உள்ளூர் நம்மளுக்கு இங்க வர்றப்ப நம்மளுக்கு யாரையும் இந்தியால இந்த சமயத்துல ஃபோன் பண்ணி பேச முடியாது. சோ நம்மளுக்கு இதுதான் ஒண்ணுதான் பண்ணிட்டு இருந்துச்சு. சோ அத பத்தி நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப அருமையா தொகுத்து சொன்னீங்க. முக்கியமானது வந்துட்டு நீங்க சொன்ன அந்த பார்வையில நான் 100க்கு 100 உடன்படுறேன். அதுவரைக்கும் நான் உணர்ந்தது கூட இல்ல. அதாவது இந்த ஊர் கலாச்சாரத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு லேட் நைட் ஷோ ஒரு மிக முக்கியமான அறிமுகமா இருந்தது. என்ன படம் பார்க்கறாங்க, அடுத்த நாள் போயிட்டு அந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம், அந்த பாடலை பத்தி கொஞ்சம் பேசலாம். அவங்க என்ன இசையை ரசிக்கிறாங்க, யாரு எந்த விதம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ஒரு டக்குன்னு ஒரு பருந்து பார்வை கிடைத்தது. நீங்க சொன்னதோட ஒரு துளி மாற்று பார்வை மாதிரி கொடுக்கலாம். ஜான் ஸ்டூவர்ட், இப்போ இன்னும் புகழ்பெற்று ஓடிட்டு இருக்கிற ஜான் ஆலிவர், அவர் விடாம பண்ணிட்டு இருக்காரு. HBO முன்னாள் HBO என்று அழைக்கப்பட்ட மேக்ஸ் யூடியூப்லயும் போடுறாரு அவர் சில பகுதிகளில். அவங்கெல்லாம் எப்படி வித்தியாசப்படுறாங்க ஜே லினோ மற்றும் டேவிட் லெட்டர்மேனோடங்கிறதுக்கு ஒண்ணு வந்துட்டு கிரேசி மோகன், எஸ்.வி. சேகர் மாதிரி காமெடி பண்றது மாதிரின்னு ஒரு காமெடி இருக்கும். ஷோ மாதிரி ஒரு ஒரு இல்ல ஒரு மெல்லிய நையாண்டி இருக்கும். அது ஆனா உங்களுக்கு புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவ கைத்தட்டிட்டு போங்க. ஜான் ஸ்டூவர்ட்லயோ இல்ல ஸ்டீவன் கோல்பேர்ட் ஜான் ஸ்டூவர்ட்டோட இருந்த போதும் சரி, நீங்க சொன்ன மாதிரி ரைட் விங் நக்கல் அடிக்கிற மாதிரி ரைட் விங் ஆளாவே இருந்துட்டு ரைட் விங்க பயங்கரமா குத்தின மாதிரி இருந்த போதும் அது எல்லாமே புரிஞ்சவன் பிஸ்தாங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு உள்ளோடும் ஒரு சரடு இருக்கும், ஒரு பகிடிங்கிற மாதிரி ஒரு நையாண்டி இருக்கும். ஜெயலலிதா வந்து ஒரு அப்பதான் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த யாராவது வெளிப்படையா ஜோக் அடிக்கலன்னு எனக்கு புரியாது. அதனாலயே எனக்கு ஜெயலலிதா அப்ப ரொம்ப பிடிச்சது. வெளிப்படையான காமெடியா இருக்கும். அதாவது அவர் சொன்னா சிரிக்காம இருக்க முடியாது, யாராலையும் சிரிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் ஜான் ஸ்டூவர்ட் பார்க்கும்போது அந்த செய்திகளை தெரிஞ்சுக்கலன்னா அவரை பத்தி அந்த இந்த இது புரியாது. பட் நீங்க யாரோ ஃபாக்ஸ்ல புதுசா யாரோ ஒருத்தர் பேர் சொன்னீங்க. நான் அவரை பார்த்தது கூட இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. பாடன் மை இக்னரன்ஸ். சொல்லுங்க, அவர் யாரு, என்ன பண்றாரு, நிஜமாவே இருக்காரா? நான் ஏதோ ஏஐ மாதிரி நீங்க ஹலூசினேட் பண்ணிட்டீங்களோங்கிற பயத்தோட நான் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல கிரெக் கட்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாப்புலரா இருக்கிற டாக் ஷோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது லேட் நைட் ஷோ அப்படின்னு சொல்றது வந்து கிரெக் கட்ஃபீல்டோட தான். ஸோ நீங்க 2 விதமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நீங்க சொன்ன இந்த ஸ்டீவன் கோல்பர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, மத்த லேட் நைட் ஷோ எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஏன் அது மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் சொல்றேன், ஜானி கால்சன் சார் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அப்படி பொலிட்டிக்ஸா இருந்தாலும் ஒருத்தர் கிண்டல் பண்ற மாதிரி. இப்ப நம்ம சாதாரணமா பேசுறப்ப வந்துட்டு, நம்ம துரைமுருகன் பேசுறப்ப வந்துட்டு எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் சிரிப்பாங்க.
அது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அதுல வந்து கட்சி பாகுபாடே இருக்காது. ஒரு 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 சந்தோஷமா சிரிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஜானி கால்சன் காலத்துல ஒருத்தர் காமெடி பண்ணாங்கன்னா, இல்ல ஒரு இது பேசினாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு காமெடி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜெயலலிதா காலத்துல வந்து என்னாச்சுன்னா, ஒரு பிரசிடென்ட்டையே கூட இந்த அளவுக்கு நம்ம தரம் தாழ்ந்து பேசலாம் அப்படிங்கிறதுக்கு அப்ப அவங்களுக்கு புரியல. பட் அதுக்கப்புறம் வந்து ஜான் ஸ்டீவர்ட் வந்த பிறகு என்னாச்சுன்னா, அது வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா இந்த லேட் நைட் ஷோஸ் ரொம்ப பொலிட்டிக்ஸா போயிருச்சு. இது எப்படி போயிடுச்சுன்னா, நிறைய பேர் நியூஸ் பார்க்கறத நிறுத்திட்டாங்க. ஸோ நியூஸ் என்னன்னா போரிங்கா போயிருச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய தொலைக்காட்சியிலே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரே மாரி கோட்டு சூட்டு போட்டு வருவாங்க. ஒரே மாரி ஒரே இடத்துல தான் அந்த இமேஜஸ் வரும். ஸோ அந்த நியூஸ வந்து நீங்க டெலிவர் பண்ணிட்டு இருந்தீங்க. அத பத்தி கமெண்ட்ரி வராம இருந்துச்சு. ஸோ அதுக்கு நீங்க கமெண்ட்ரி கேட்கணும், ஒப்பீனியன் கொலான்னு பார்க்கணும். ஃபார் அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஆனந்த விகடன் எடுத்துட்டீங்கன்னா, அதுல வந்து நிறைய செய்திகள்லாம் வந்தாலும் வந்துட்டு, அவங்களோட எடிட்டோரியல் வியூ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த எடிட்டோரியல் வியூக்கு எப்பவுமே ஒரு அதிகமான மவுஸ் இருக்கும். ஸோ அந்த எடிட்டோரியல் வியூ அப்படிங்கிறதா நியூஸா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த செய்தியா சொல்லிடுவாங்க. மத்ததெல்லாம் ஓரளவுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. எடிட்டோரியல் வியூல கொஞ்சம் ஓரளவுக்கு நடுநிலை பார்வையோட சொல்ல பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருந்தது என்னாச்சுன்னா, அந்த காமெடி சென்ட்ரல் டயத்துல ஜெயலலிதா விஷயத்துல ரைட்டா வந்து லெஃப்ட் விங் பக்கம் மூவ் ஆரம்பிச்சு, ப்ரோக்ரஸிவ் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் காமெடி சென்டர்ல வந்து ஜான் ஸ்டீவர்ட்டோட அவரோட பாப்புலாரிட்டி பார்த்துட்டு எல்லா சேனல்ஸும் அதையே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இந்த லேட் நைட் ஷோஸ் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரோக்ரஸிவ் லெஃப்ட் லீனிங் இதா போயிருந்துச்சு. ஸோ அது வந்து இதோட வீழ்ச்சிக்கு துவக்கம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கான காரணங்கள் முக்கியமா இது ஏன் நான் சொல்றேன்னா, இங்கதான் நான் கிரெக் கட்ஃபீல்ட் வரேன். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம பேசுற எல்லா ஷோவும் லேட் நைட் ஷோ ஆகட்டும், ஜிம்மி கிமல் ஷோ ஆகட்டும், ஜான் ஆலிவர், செத் மேயர்ஸ் எடுத்துக்கோங்க, அவர் எடுத்துக்கோங்க, டெய்லி ஷோ, இது எல்லாத்துக்குமே வந்து கடந்த 10 வருடங்களில் வியூவர்ஷிப் குறைஞ்சிருக்கு. ஸோ அதுலயும் வந்து நீங்க இப்போ நம்ம லேட் ஷோல வந்து நம்ம ஸ்டீஃபன் கோல்பர்ட்டுக்கு வந்து கடந்த 5 வருஷத்துல 50% வியூவர்ஷிப் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆனா இதே சமயத்துல கிரெக் கட்ஃபீல்டுக்கு வந்து 25% வியூவர்ஷிப் அதிகமாயிருக்கு. ஸோ இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அப்போ கிரெக் கட்ஃபீல்டு வந்து ஃபாக்ஸ் நியூஸ். இப்போ ஃபாக்ஸ் நியூஸ் எந்த பக்கம் லீன் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் வந்து ஓரளவுக்கு ரைட் விங், அவர் வந்து லிபர்டேரியன் சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் சொல்றது வந்து என்னன்னா, ஏன் அங்கேயும் எனக்கு தெரிஞ்சு நிறைய லெஃப்ட் லீனிங் ஆட்கள் கூட கிரெக்கை பார்க்கறதுக்கு என்ன காரணம்னா, அவர் என்ன சொல்ற, நான் லிபர்டேரியன், எனக்கு ரிப்பப்ளிக்கனும் பிடிக்காது, டெமோக்ராட்டிக்கும் பிடிக்காது, இது மூன்றாவது அணி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. ஃபாக்ஸ் நியூஸ்குள்ளேயே நான் மூன்றாவது அணி, எனக்கு இந்த பொலிட்டிக்ஸே சாக்கடை, எனக்கு இந்த ட்ரம்ப் சாக்கடை, பைடனும் சாக்கடை, எல்லாருமே சாக்கடையா இருக்காங்க. ஆனா எனக்கு லிபர்டேரியன் வியூ இருக்கு, அதனால 2 பேரையும் கிண்டல் பண்ணுவான்னு சொன்னார். அப்படி அவர் சொன்னாலும் அதிகமா வந்து அவர் கிண்டலுக்கு உள்ளாக்குறது வந்து லெஃப்ட் விங்க தான். பட் ஆனா இதோட வியூவர்ஷிப் அதிகமா இருக்கு. ஸோ அந்த சென்ட்ரிஸ்ட் வியூ பாயிண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மத்த எல்லாம் ஜிம்மி ஃபெலன் நீங்க பார்த்திருப்பீங்க, ஜான் ஆலிவர் பார்த்திருப்பீங்க, இவங்க எல்லாத்துக்கும் ரேட்டிங் குறையிறப்போ ஒருத்தருக்கு மாத்திரம் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆனது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு வந்து இந்த லேட் நைட் ஷோலயே வந்து லீடிங்ல இருக்கிறது. ஸோ நான் சொல்றது வந்து அவருக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால 1 மில்லியன் வியூவர்ஷிப் தான் இருந்துச்சு. ஸோ அதே உங்களுக்கு இது பண்றப்போ லேட் ஷோக்கு வந்து அப்போ 3 மில்லியன் வியூவர்ஷிப் இருந்துச்சு. அப்போ இவர் 1 மில்லியன் இருந்தாரு. இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு 2025 பாத்தீங்கன்னா அப்படியே உல்டா ஆயிருச்சு. இவருக்கு வந்து 1.5 மில்லியன் தான் இருக்கு. ஸ்டீவன் கோல்பர்ட் ஷோக்கு 1.5 மில்லியன் வியூவர்ஷிப் தான் இருக்கு. ஆனா இவருக்கு வந்து இன்னைக்கு இது வந்து 2.5 to 3.5 வரைக்கும் மில்லியன் வியூவர்ஷிப் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த வியூவர்ஷிப் வந்து நீங்க ஷிஃப்ட்டை பார்க்கலாம். அதாவது லெஃப்ட் லீனிங்ல இருந்த ஒரு பார்ட்டிக்கு வந்து இங்க போயிருக்கு அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம வியூவர்ஷிப் அப்படின்னு பார்த்தா ஏன் வியூவர்ஷிப் முக்கியம்னா, தட்ஸ் வாட் டிரைவ்ஸ் யுவர் அட்வர்டைசிங் ரெவென்யூ. ஏன்னா இந்த லேட் நைட் ஷோ எவ்வளவு பேர் பாக்குறாங்களோ, இப்ப நம்ம சன் டிவிலயே எடுத்துக்கோங்க, ஏன் டிஆர்பி ரேட்டிங் சொல்றாங்க, இந்த ஷோ மேல இருக்கு, அந்த ஷோ ரேட்டிங் இருக்குன்னா, இப்ப நான் ஒரு அட்வர்டைசரா வந்தேன்னா அந்த இடத்துல நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன்னா எவ்வளவு பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஸ்டீவன் கோல்பர்ட் ஷோல முன்ன வந்து 3.5 மில்லியன் பீப்புள் பாக்குறாங்க அப்படின்னா, அதை ரீஷேர் பண்ணி எல்லாம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட ரீச் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அந்த அந்த ஷோவோட ரீச். அதே மாதிரி இந்த லேட் நைட் ஷோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாரம் முழுக்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க மல்டிபிள் பிளேசஸ்ல. இப்ப நீங்க பாத்தீங்க ஜான் ஆலிவரே சொன்னீங்க, ஜான் ஆலிவர் என்ன பண்றாரோ அதை வந்து இன்னைக்கு யூடியூப் சேனல்ல போடுறாரு. ஸோ அதுல இருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், கீழே இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து அந்த இம்ப்ரெஷன் உலகமா பார்த்ததுனால அவங்களோட ஆட் ரெவென்யூ கூடும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் கோல்பர்டுக்கு வந்து இந்த 3.5 மில்லியன்ல இருந்து 1.5 வந்ததுனால அந்த ஆட் ரெவென்யூ குறைஞ்சிருச்சு. கிரெக் கட்ஃபீல்டுக்கு வந்துட்டு 1 மில்லியன்ல இருந்து நீங்க 3 மில்லியன் வச்சுக்கலாம், 2.5 to 3.5 சொல்லலாம், 3 ஆவரேஜ் வச்சுக்கலாம். போனதுனால அவருக்கு ஆட் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ரொம்ப ஹை லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் லீனிங்ல பார்த்து 2 பொலிட்டிஸ்ட் அண்ட் ப்ரோக்ரஸிவ் இருந்தவங்க வந்து ஒரு லிபர்டேரியனுக்கு வந்திருக்காங்க, ஒரு மிடில் கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அதுதான் நான் சொல்ல வந்து கிரெக் பத்தி. ஸோ கிரெக் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் 4 ஷோ நடத்திட்டு இருக்காரு. 3.5 மில்லியன் இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு அவரை தெரியல. பட் நீங்க அதுவே வந்து நம்ம அமெரிக்காவோட எலெக்ஷன் மேப் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு விடை கிடைச்சிடும். ஏன்னா நம்ம எல்லாம் ப்ளூ எல்லாம் அந்த கார்னர்ஸ்ல இருக்கும், ரெட் எல்லாம் ரெட்ல நடுவுல இருக்கும். ஆனா அங்கேயும் மக்கள் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் இவர் பாப்புலரா இருக்காரு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. எதையும் சம்மரைஸ் பண்ண போறது இல்லை. பட் ஒண்ணு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோட ஸ்ட்ரீம்ல அடிக்கடி யூடியூப் ஷார்ட்ஸ் இது அதே மாதிரி பாக்குறதுனால ஒரே மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் ஒண்ணு வரும். எங்கிட்டயும் நானும் அதை எதிர்கொண்டேன். ரோட்ல போற யாரோ ஒருத்திய பார்த்துட்டு நான் உங்களை போட்டோ எடுக்கலாமான்னு அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். உடனே அவன் வந்து இமீடியட்டா கேட்பா, நீ எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க, போன போஸ்ட்டுக்குன்னு அப்படின்னு அவ கேட்பான். அதுவும் அந்த வீடியோல ஸ்டார்டிங்ல 1 செகண்ட் வரும். உடனே அவ எடுத்து பாப்பா, ஓ பரவாயில்லையே 5 மில்லியன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ சரி எடுத்துக்கோம்பா. அதுக்கப்புறம் அவன் போட்டோ எடுப்பான். இது உண்மையா பொய்யா கற்பனையா, அவளுக்கு தெரிஞ்சவங்களா மாடலா, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது ஒரு தரப்பு. அதே மாதிரி நான் இப்போ யார்கிட்டயாவது போயிட்டு, சார் நம்ம டாப் ஜட்ஜுக்கு இன்டர்வியூ பண்ணலாம் சார் அப்படின்னு, எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ், போன வீடியோக்கு எவ்வளவு லைக்ஸ், எவ்வளவு வியூஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க நிறைய இதை தொட்டீங்க, அரசியலை தொட்டீங்க அப்படின்னா நம்ம இவரை தொடாம இருக்க முடியாது, ட்ரம்ப்பை தொடாம இருக்க முடியாது. ட்ரம்ப் சிபிஎஸ் மேல ஒரு லாசூட் போட்டார். அதனாலதான் கோல்பர்ட் தூக்கி அடிச்சுட்டாங்க. அவர் தான் இப்போ தலைவர். அவர் வந்துட்டு கிளின்டன் மாதிரி பெருந்தன்மையானவர் இல்ல, ஒபாமா மாதிரி தன்னைத்தானே நக்கல் அடிச்சுக்கிறவர் இல்ல அப்படிங்கறது ஒரு பார்வையும் இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா. சோ நம்ம வாசகர்களுக்கு வந்து அந்த கேஸ பத்தி கொஞ்சம் விளக்கி ரொம்ப சின்ன ஒரு 30 செகண்ட் அடி கோடிட்டு காட்டிடலாம். என்னாச்சுன்னா 60 மினிட்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி. இந்த ஸ்டீஃபன் கோல்பர்ட்டுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்ல. 60 மினிட்ஸ் இன்னொரு பேட்டி நிகழ்ச்சி. அந்த பேட்டியில வந்து கமலா ஹாரிஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் இருக்கிறப்ப அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு வந்து கமலா ஹாரிஸ் சரியான பதில் சொல்லல. இது வந்து நேரடி ஒளிபரப்புன்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஷோ யூசுவலா நேரடி ஒளிபரப்புனாலும் கூட ஒரு சின்ன லேக் இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேள்வியை நிறுத்திட்டு, நான் இன்னொரு வாட்டி கேட்கறேன், நீங்க இது சரியா பதில் சொல்ல, இன்னொரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே இவங்க திருப்பி அதை கரெக்ட் பண்ணிட்டு, ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி பதில் சொல்லியிருக்காங்க. அத வந்து ட்ரம்போட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்க வெட்டி ஒட்டி பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் சொல்ல நீங்க அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அதை சிபிஎஸ் மறுத்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அதை கேஸ் போட்டாரு. கேஸ்ல அவர் ஜெயிச்சிட்டாரு. கேஸ்ல ஜெயிக்கிற முன்னாடி இது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்டா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சிபிஎஸ் வந்து ட்ரம்ப்புக்கு வழங்குறதா சொல்லிட்டாங்க. ஸோ அதுல வந்து ட்ரம்ப்புக்கான வெற்றி அப்படின்னு அதை பாக்குறாங்க. இதை என்ன பண்ணாருன்னா ஸ்டீவன் கோல்பர்ட் வந்து அது வந்து அவருடைய பாணியிலேயே வந்துட்டு இது வந்து இப்போ அந்த பிக் பியூட்டிஃபுல் பில் வந்து இது பிக் பியூட்டிஃபுல் பே ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை வச்சு கிண்டல் பண்ணி ஒரு எபிசோட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை ஒரு காரணமா சொல்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து செரண்டிபிட்டினா காக்காய் உட்கார்ந்த பணம்பலம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஆர் உண்மையாவே அது இருக்கலாம், பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு. அதுக்கு உண்மையான காரணம் தெரியல. இன்னைக்கு வந்து எலிசபெத் வாரன், உங்க ஊரை சேர்ந்த எலிசபெத் வாரன், நார்த் ஈஸ்ட் சேர்ந்த எலிசபெத் வாரன் வந்து இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா என்னன்னா இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இவங்க வந்து இந்த சிபிஎஸ் நியூஸோட பேரண்ட் கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி ஸ்கை டான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து வாங்குறதா இருந்துச்சு. அந்த டீலுக்கு வந்து என்னன்னா இது மாதிரி பெரிய கம்பெனிஸ் தான் $1 பில்லியன் கம்பெனிஸ். இப்போ சிபிஎஸ் அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி இந்த டீல்ஸ் எல்லாம் போறப்போ அதுக்கு வந்து ஃபெடரல் கம்யூனிகேஷன் கமிஷன் எஃப்சிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகம் இருக்கு. அந்த நிர்வாகம் ட்ரம்ப்புக்கு கீழே இருக்கிற ஒரு நிர்வாகம். அவங்க வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். இது மாதிரி பெரிய மர்ஜர்ஸ் நடக்கிறப்போ எதுக்குன்னா மோனோபிளைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்னைக்கு வந்து வெரைசான் AT&T எடுத்தீங்க, அவங்க 2 பேரும் மெர்ஜ் பண்ண முடியாது. இப்போ நீங்க இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ எடுத்துக்கோங்க, இல்ல ஏர்டெல் இருக்குன்னா 2 பேரும் மெர்ஜ் பண்ணதுன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து அதுக்கு அப்ரூவல் வாங்கணும் இல்லையா? ஸோ அது மாதிரி பெரிய கம்பெனிஸ் மெர்ஜ் ஆகிறப்போ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஓகே, ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் வந்துட்டு இல்லை எஃப்சிசி எல்லாம் வந்துட்டு இது சரி இவங்களுக்கு நம்ம அலோவ் பண்ணணும்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது பண்ணாதான் அவங்க மெர்ஜருக்கான பண்ண முடியும். முக்கால்வாசி அந்த ஸ்டெப் கிளியர் ஆச்சுன்னா மெர்ஜர் பிரிட்டி மச் கான் த்ரூங்கிற மாதிரி தான். ஸோ அதுவும் பெரிய ஸ்டெப், அதுதான் முக்கியமான ஸ்டெப். அது வந்து ட்ரம்ப் கீழே இருக்கு. ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டீஃபன் கோல்பர்ட் வந்து இந்த மாதிரி அந்த பெயில் அவுட்டை பத்தி அந்த பணம் கொடுத்ததை பத்தி வந்து கிண்டல் பண்ணதுனால ட்ரம்ப்புக்கு அவர் மேல கோபம், அதை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த ஷோவை நிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு தரப்பு சொல்றாங்க. ஸோ அதுதான் அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ தொடங்குது, எங்கேயோ போற மாதிரியாத்தான் எம்எல்ஏ வந்து ஏரியாத்தா அப்படிம்பாங்களா, அது மாதிரி எங்கேயோ கமலா ஹாரிஸ்க்கு 60 மினிட்ஸ் பண்ணதை கோல்பர்ட் அவரோட இயல்பான நகைச்சுவையில சொன்னதை வந்து பெருசாக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், தொடங்கும் கண்டிப்பா வந்துட்டு. சின்ஸ் எலிசபெத் வாரன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து ஷீஸ் அ ஃபியர்ஸ் ஃபைட்டர். ஸோ இதுல ஏதாச்சும் பண்ணிவாங்க அப்படின்றது நம்பிக்கை இருக்கு. பட் அதுதான் பொலிட்டிக்கல் ஆங்கிளா பாக்குறேன். அது ஒண்ணுதான். மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் கோல்பர்ட் வந்து இது வந்து புதுசு இல்ல. அவர் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ஜான் ஸ்டீவர்ட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவர்கிட்ட சைட் கிக்கா தான் இருந்தாரு. ஜான் ஸ்டீவர்ட் வந்து ஒரு 1 hour நிகழ்ச்சியில வந்து இவர் வந்து ஒரு 5 minutes தான் வந்துட்டு போவாரு. அப்படிதான் ஒரு பாப்புலர் ஆனார். இவர் இந்த வர்ற 5 minutesல வந்து என்ன பண்ணுவாருன்னா ஜான் ஸ்டீவர்ட்டே மடக்கி கேள்வி கேட்பாரு அந்த ப்ரோக்ராம்ல. இல்ல இவர் வந்து செய்தி சொல்லுவாரு, ஜான் ஸ்டீவர்ட் மட்டன் திட்டமா இருந்தது. அது அவங்க 2 பேருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் வந்துட்டா அவரே தனியா ஒரு நீ கோல்பர்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதுல ரிப்பப்ளிகன் பிளாக் என்ன மாதிரி அமெரிக்கன் கொடி எல்லாம் போட்டு ஒரு மார்க்கமா எனக்கு அது அப்போ அது பார்த்தபோது எனக்கு அது அவ்வளவா புரியல. இவர் ஏன் இவ்வளவு தூரம், அதாவது அதான் நான் சொன்னேனே, அப்ப எனக்கு இந்த கலாச்சாரம் சரியா விளங்காததுனால நான் கோல்பர்ட் நேஷன் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா இது எதுக்கு நம்ம பார்க்கணும், இதுக்கும் எனக்கும் ஒரு ஒவ்வாமை இருக்கேங்கிறது. இப்பதான் அதெல்லாம் புரியுது. அவர் வந்து எவ்வளவு தூரம், அதாவது இந்த ஷோ காமெடி சில சமயம் எனக்கு புரியாது. அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன். வாழைப்பழத்துல ஊசி குத்துறதுன்னா அந்த மாதிரி குத்துறது. அது வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை ரசிக்கிறதுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. பட் அப்போ புரியல எனக்கு. சோ அதுதான் அந்த பொலிட்டிக்கல் காரணம். சோ அந்த பொலிட்டிக்கல் காரணம் வர பார்த்துட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் இதுக்கு அடிக்கடி காட்டிட்டீங்க. முக்கியமான காரணம் என்னன்னா இந்த லேட் ஷோஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து இவரை பத்தி சொன்னது வந்து நம்ம ஓரளவு தள்ளி வச்சிடலாம். கஃபீல்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா மத்த எல்லா லேட் நைட் ஷோஸ், அதே மாதிரி ஜான் ஆலிவர் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் வந்து பொலிட்டிக்கல் தான். அவருக்கு கூட வந்து வியூவர்ஷிப் குறைஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து முக்கியமா வந்துட்டு வியூவர்ஷிப்புக்கு வந்து ஒரு போர்டம். நான் சொன்னது ஜானி கார்ல்சன் நம்ம சொல்றோம், நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம்னா நம்ம எல்லாம் நாஸ்டாலஜிக்காக கேட்கறோம். சோ அதாவது 1970s இருந்து பார்த்து 60s 70s இருந்து பார்த்தவங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா அந்த தொலைக்காட்சி பார்க்குற அவங்க வியூவர்ஷிப் வந்து குறைஞ்சிருச்சு. அவங்க வந்து இந்த ஷோஸே பார்க்கறது இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மேட் ஃபெட்டிக் அப்படின்றாங்க. ஃபார்மேட் ஃபெட்டிக்னா என்னன்னா ஒரே விஷயத்த, ஒரே மாதிரியான விஷயத்த மல்டிபிள் டிவிஸ் ரிப்ளிகேட் பண்றாங்க. ஸோ நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த நையாண்டி வாத்தியம் ஒரு குழு இருக்கும், ஒரு பேண்ட் இருக்கும், ஒரு டேபிள்ல ஒரு கப்பை வச்சுக்கிட்டு இவர் உட்கார்ந்து இருப்பாரு, இவர் எதிரில் வர்றவங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. இந்த ஃபார்மேட் இது என்ன பண்ணுவாங்கன்னா இதே ஃபார்மேட் தான் எல்லா லேட் நைட்ஸும் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்க அந்த ஜானி கார்ல்சன் ஹிட் ஆன பிறகு டேவிட் லெட்டர்மன் பண்ணாரு. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் லெட்டர்மன் டாப் 10 அப்படின்னு ஒன்று இருக்கும், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டேவிட் லெட்டர்மன். அவர் தன்னோட ஃபார்மேட்டை பண்ணிட்டு இருந்தாரு. அப்படிதான் பண்ணாலும் இன்னைக்கு வந்து இன்னோவேஷன் குறைஞ்சிருச்சு. ஸோ யங்கர் ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து யாரா ஒரு 60 வயசு கிழமை நம்ம இன்னும் நம்ம இந்தியன் நம்ம தமிழ்ல இதுல சொன்னா சூப்பர் பூமர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் நான் பாக்கணுமா, நான் இதுக்கு போய் டிக்டாக்ல போய் 2 டான்ஸை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி, இன்ஸ்டாகிராம்ல போய் ரீல்ஸ்ல போய் 2 ரீல்ஸை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அது ஒண்ணு. நீங்க ரொம்ப முக்கியமான கருத்தை சொல்றீங்க. அதுக்குள்ள நம்ம விலாவரியா போலாம். இதுல 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஆழமா முக்கியமா பட்டது. இந்த அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் முடிச்சு போடுற மாதிரி எங்கேயோ ஆரம்பிக்கிற 60 மினிட்ஸோட எப்படி டெமோக்ராட்ஸோ இல்ல எலிசபெத் வாரனோ முடிச்சு போட்டாங்க. அதுக்கு ஐயா சம்பந்தம் இருக்கலாமா இல்லையாங்கிறத அழகா பூடகமா சொன்னீங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. முக்கியமான தருணம் அது. அதே மாதிரி இன்னொன்னு இங்க வாசகர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புறோம். இங்க நாங்க எடிட்டிங் எல்லாம் ரொம்ப எல்லாம் பண்றது இல்ல. தினேஷ் ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன பேசுறாரோ அப்படியே நாங்க போட்டுடுறோம். சோ அவர் 2வது டேக் எல்லாம் கேட்காத ஆசாமி. அதெல்லாம் இருக்கட்டும். பட் இந்த முக்கியமா இப்போ இருக்கிற பார்வையில நான் இன்னொன்னு, நம்ம முடிவு பகுதி நீங்க சொன்ன மாதிரி அந்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு சொல்லிடலாம். லாஸ்ட் பட் ஒன்னா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், அரசியல் சரிநிலை. அதாவது இப்ப நம்ம எதை பேசினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஜோக் அடிக்க வேண்டியிருக்கு. இங்க விக்கல் வந்த போது யாருக்காவது இங்க டிஎம்கே ஆதரவாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் ஓன்னு நிறைய பேர் கத்தினாங்க. உங்களதான் நான் ஹர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை வச்சு சில காமெடி பண்ணார். ரொம்ப தைரியமா பண்ணார். நான் இதை தமிழ்நாட்டிலேயே பண்றேன், என்ன வந்து அடிக்கிறாங்க, நீங்க வந்து ஏங்க கத்துறீங்க, நீங்க அமெரிக்கால இருக்கீங்க, நீங்க எல்லாம் பாதி பேரு நான் அமெரிக்காக்காக கத்திய தூக்குவேன், கபடா தூக்குவேன், என்ன வேணா பண்ணுவேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அமெரிக்க குடிமகன் ஆயிட்டீங்க, உங்களுக்கு என்ன இதுன்னாரு. சோ அவர் வந்துட்டு அங்க அரசியல் சரிநிலை இல்லாம அவர் பேசினது பல பேரை அதிர்ச்சி அடைய வச்சது. இந்த மாதிரி இப்போ பெண்களை பார்த்து பேசணும், ஐடென்டிட்டி, எல்ஜிபிடிக்யூ, எல்லாமே முக்கியமான சிக்கல்கள். அவங்கள காமெடியா பார்க்க கூடாது, ஜேலேனோ பண்ற மாதிரி மேலோட்டமான காமெடியா இருக்கக்கூடாது. ஆனா உள்ளார்ந்த ஆர்ந்த நகைச்சுவையை அவங்க நிச்சயமா ஏத்துப்பாங்க. இந்த டான்ஸ் தான் இப்போ பண்ண முடியலையா? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா. அருமையான கேள்வி. இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொன்னாலும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அவர் எதிர்க்கிறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா
நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் வியூ இருக்கு. அதை எதிர்த்து பண்றது டபு அப்படின்றோம். அதாவது அது அப்படி பண்ணக்கூடாது, அது நார்ம்ஸ்க்கு எதிரா இருக்கு அப்படின்றாங்க. ஒரு பிரசிடென்ட்னா இப்படிதான் பேசணும், ஒரு 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 கெஸ்ட் வந்து ஒரு ஷோக்கு வந்தாருன்னா இப்படிதான் பேசணும் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து ரொம்ப கடைபிடிச்சு ஒரு மாதிரி ஒரு ஃபார்மேட்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து எதிர்க்கிறாங்க. அது எதிர்க்கிற ஜென்ரேஷன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2000 அப்புறம் பிறந்த ஜென்ரேஷன் வந்து எனக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எனக்கு அப்ளிகபிள் இல்ல, எனக்கு அந்த ரூல்ஸே வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்ட்டி லீனிங்ஸை விட்டுருங்க. பார்ட்டி லீனிங்ஸை தவிர அவங்களுக்கு வந்து இது மாதிரி எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்காதீங்க, நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றது நீ யாரு, இது நானாக இருப்பேன் அப்படின்றதுதான் அது. இதை வந்து நிறைய பேர் வந்து ப்ரோக்ரஸிவ் பார்வை அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது இண்டிவிஜுவலிசத்தோட அடுத்த கட்டம். ஆண்ட்ராய்டு சொன்ன இண்டிவிஜுவலிஸ்டோட அடுத்த கட்டம் நினைக்கிறேன். இது எனக்கான வரைமுறைகளை நான் அமைத்துக் கொள்கிறேன், நான் அதுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அதுல என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சொல்லிட்டு இந்த ஷோஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப லெஃப்ட் லீனிங், ரொம்ப ப்ரோக்ரஸிவா போயிட்டாங்க. ஸோ என்ன ப்ரொடெக்டட் கேட்டகரிஸ் பத்தி பேசக்கூடாது. இப்ப வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து நீங்க ஜெயில நோலியே பாத்துருந்தீங்கன்னா, ஒருத்தர் ஊனமா இருந்தா லைட்டா அவரை கிண்டல் பண்ணிட்டு போயிருவாங்க. முன்ன பண்ணிருக்காங்க. அது ஒரு பெண்ணா இருந்தா அந்த பெண் அப்படிங்கிறதுக்காக அவர் கிண்டல் பண்ணி ஜானி கார்ட்ஸ்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஒரு ஷோல இருக்கிற விஷயத்துக்கு 50 கேஸ் அவர் மேல போடலாம். சோ அந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னா அது காமெடி எடுத்துட்டு போயிருந்தாங்க. சோ இது நல்லதா கெட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கும் நிஜமா இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அது அப்ப அது கரெக்டா, அந்த பெண்ணை வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இப்படி பேசுறது கரெக்டா, அவங்களும் குடும்பத்துக்காக உழைக்கிறா, ஆனா அவரு சுலபமா அதை தட்டி கழிச்சிட்டு போயிருவாரு. சோ அந்த மாதிரி அந்த பொலிட்டிக்கல் கரெக்ஷன் அதிகமா என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கான மெட்டீரியல் குறைஞ்சிருச்சு. இதை சொன்னா இவங்களுக்கு ஹர்ட் ஆயிருமா, அதை சொன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருமா அப்படின்னு. இப்ப இது நீங்க இந்த ஸ்டீஃபன் கோல்பர்ட் மட்டும் இல்ல, ஜான் ஸ்டீவர்ட் ஆகட்டும், ஜெயிலினோக்கே கூட அவரோட எண்டிங் பீரியட்ல டேவிட் லெட்டர்மன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லா சூட்ஸ் அவங்க மேல, சின்ன லா சூட்ஸ், இதை சொல்லிட்டேன், இந்த ப்ரொடக்டட் கேட்டகரி சொல்லிட்டேன், அந்த சோ என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போய் இந்த ஷோக்கெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நியூஸை கிண்டல் அடிக்கிறது தான் இந்த ஷோஸ். அதாவது நியூஸ்ல ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா யூஸ்வலா அந்த விஷயத்தை எடுத்து லேட் நைட் சொல்ல பாரு இப்படி சொல்றான், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறதா இந்த ஷோ. இது என்னாச்சுன்னா இந்த காமெடி சென்டர்ல ஸ்டாண்ட் அப் காமெடியோட growthனால என்னாச்சுன்னா, ஊருக்கு ஒரு 4 ஸ்டாண்ட் அப் காமெடி. இப்போ நீங்க எங்க தெருவுல பாத்தீங்கன்னா, எங்க தெருவுல ஒரு 50 ஸ்டாண்ட் அப் காமெடி இருக்காங்க. இங்க நான் சொல்றேன் ரேடியோல பாத்தீங்கன்னா 50 ஸ்டாண்ட் அப் காமெடி. நான் ஒரு ஈவினிங் வந்து ஒரு சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனா ஒரு காஃபி ஷாப் போனோம்னா அங்க ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி மீட் பண்ணுவோம்னா அவர் வந்து ஒரு 10 பேருக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. இதுல பார்த்து இந்தியன்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம். பட் ஏன்னா இது நல்ல விஷயம். என்னன்னா டெமோக்ரட்டைசேஷன். சோ இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தாக்கி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறப்போ, இவங்க இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இவங்க மாத்திரம் ஃபாலோ பண்றப்போ ஒரு அன்ஈவன் ஃபீல்டா போயிருது இவங்களுக்கு. சோ இவங்கனால ரொம்ப காமெடியா கொடுக்க முடியல, எல்லாத்துக்கும் பயந்து. அது இவங்க வந்து இன்னொன்னு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் மல்டி பில்லியன் டாலர் கம்பெனிஸ். சிபிஎஸ் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த 60 மினிட் இதுல பாத்தீங்கன்னா டீல்ஸ் வந்து $1 billion, $10 billion ஃபார் நியூஸ் ஏஜென்சி. முன்னெல்லாம் ஐடி கம்பெனிஸ் தான் $1 billion கேள்விப்படுவோம் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் ஏஜென்சியை பில்லியனா சம்பாதிக்கிறாங்க. சோ என்ன ஆகும்னா, பணம் அதிகமாச்சுன்னா தி பிகம் இந்த இது சூ பண்றதுக்கான இதுவா போயிருவாங்க. இவங்க மேக்னெட்ஸ் அப்படிம்பாங்க. இவங்க வந்து மணி மேக்னெட்ஸ் மணியை உருவாக்குறவங்கள, இவங்க வந்து பணத்தை தேடி வரவங்க வந்து இவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. சோ அதனால வந்துட்டு என்னன்னா இந்த லாசூட் மேக்னெட் ஆயிடுறாங்க இவங்க. சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. சோ இதெல்லாம் பண்றதுனால என்னாச்சுன்னா அவங்களால அந்த ஃபார்மேட்டுக்குள்ள பண்ண முடியறது இல்ல. சோ அதனாலதான் எலிசபெத் வாரன் வந்து ஏன் அது சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றதுல ஏன் அதுல கொஞ்சம் குறிப்பிட்ட சதவீதம் உண்மை இருக்கும் அப்படின்றனா, கரெக்டா இந்த மெர்ஜர் நடக்கிறப்போ சரியான சமயத்துல இவரோட ஷோவே கேன்சல் பண்ற அளவுக்கு என்ன இருக்குன்னா, ஷோ இன்னைக்கு கேன்சல் பண்ண 2026 மேல தான், அதாவது இப்ப 2026 மேல தான் கேன்சல் பண்ண போறாங்க. ஏன்னா இந்த ஷோ எல்லாம் என்னன்னா மல்டி இயர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். 4 to 5 years கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நீங்க ஜான் ஆலிவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். ஜான் ஆலிவர் வந்து பல வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. இவர் ஸ்டீவர்ட் வந்து அவருக்கு வந்து காமெடி சென்டர் குத்தகையே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி பெரிய பெரிய ஷோஸ்க்கெல்லாம் அந்த பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடியிறப்ப ரினியூ பண்ணாம இருக்கான்னு சொல்லுவாங்க. சோ யூஸ்வலி இந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஹோஸ்ட மாத்துவாங்க. சோ இந்த ஃபெட்டிக்னு சொன்ன ஃபார்மேட் ஃபெட்டிக்ல யூசர் ஃபெட்டிக் அப்படிங்கறதுனால தான் வந்துட்டு மோஸ்ட்லி என்னாச்சுன்னா டேவிட் லெட்டர்மன்னா நானே ஐயோ எனக்கு போர் அடிக்குதியான்னு சொல்லிட்டு அவரே போயிட்டாரு. அவர் ரிட்டையர் ஆகி போனவர் தான். ஜெயிலனோ அப்படிதான், நான் வந்து என்னோட வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள்லாம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டையர். சோ அந்த மாதிரி இல்லாம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷோஸ்லயே வந்துட்டு இந்த ஷோ இந்த 5 years முடிச்சுக்கலாம், அடுத்த ஹோஸ்ட் வரலாம்னு சிபிஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த லாஸ், இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்,
ரெண்டாவது வந்து இந்த லாஸ்ட் 50% வியூவர்ஷிப். இந்த இந்த லேட் நைட் ஷோக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்றது ரொம்ப அதிகம். ஏன்னா இவர் அவருக்கே ஜான் ஸ்டீவர்ட்டுக்கே சம்பளம் அதிகமா கொடுக்கணும். இதுக்கு வர்ற கெஸ்ட்கெல்லாம் பணம் கொடுக்கணும். அந்த பேண்டுக்கு இதுக்கு நியூயார்க்ல இது பண்ணணும். அதை நைட்டோட நைட்டா ப்ராசஸ் பண்ணி லைவா டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இது. அதனாலதான் இது நின்றுச்சு அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். பட் ஆனா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. ஒரு வாட்டி உங்களை தோண்டும் போதும் பல பல புது புது விஷயங்கள் கிடைக்குது. நீங்க விட்டா வெரி நைஸ். தேங்க்யூ தினேஷ். அடுத்த கேள்விதான் கடைசி கேள்வி. நான் போய் சொல்லிட்டேன் கடைசி, ஆனா நிஜமாவே கடைசிக்கு முந்தின கேள்வி. தமிழ்நாட்டுல ஏன் இந்த மாதிரி லேட் நைட் ஷோ எல்லாம் கிளிக் ஆகல? நான் ரொம்ப ஆர்வமா யூகி சேது வந்த போது நான் நிஜமாவே விரும்பி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுதான் பார்த்தேன். ஆனா எனக்கு அது ஒட்டவே இல்லை. தமிழ்நாடு செய்திகள்லாம் எந்த இண்டு இடுக்கு கல்கண்டு குமுதம் முத்தாரம்னு எதுவும் விடாம படிச்சா கூட எனக்கு யூகி சேது கிளிக் ஆகல. ஏன்னா தமிழ்நாட்டிலயும் அது கிளிக் ஆகல பெரிய அளவுல. ஆனா அதுவே மார்னிங் ஷோஸ் வணக்கம் தமிழகம் அப்படின்னு அவங்க பண்ணது வாஸ் வெரி குட். சன் டிவில டெய்லி காத்தால ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். ஆனா அவர் வந்துட்டு கொஞ்சம் சப்ஜெக்ட் நம்ம கூட்டு வர மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருப்பார். ஒரு வல்லுநர், துறைசார் வல்லுநரா இருப்பார். அதை பத்தி எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க இருக்கிற லேட் நைட் ஷோ நீங்க கிளிக் ஆனதுக்கு அருமையான காரணத்தை சொல்லிட்டீங்க. அமெரிக்க கலாச்சாரத்தை, தமிழ் கலாச்சாரத்துல இன்னும் சீரியல்கள் தான். கண்டிப்பா. சரி, இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலாச்சாரம். இது நான் சொல்றது வந்து யாரும் அதிர்ச்சி அடையலாம். நம்ம வந்து அமெரிக்கா கம்பேர் பண்றப்போ, அமெரிக்கன் லெஃப்ட் அண்ட் ரைட் விங் எல்லாம் அமெரிக்கன் பீப்புள் கம்பேர் பண்றப்போ இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ். நம்ம ரொம்ப இன்னும் நாட் ஓன்லி நான் பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்ல, கல்ச்சரலி வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் ஏற்புடையதில்லை. அதுல தமிழ்நாடு வந்து இன்னும் அதிகம். நான் அந்த ரொம்பவே நம்ம வந்து அந்த பின்புலம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிண்டல் அடிக்கிற ஷோ வந்துட்டு நிறைய வந்து ஹிந்தியில இப்போ லேட்டஸ்டா பாப்புலர் ஆயிட்டு வருது. வேற ஃபார்மேட்ல பாப்புலர் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? பட் ஆனா தமிழ்நாட்டுல அந்த இது வர யூகி சேதி வந்து வெரி ஃபண்டாஸ்டிக் எக்ஸாம்பிள். நீங்க வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் இதே மாதிரி வந்து அந்த பேரே நையாண்டி தர்பார் தான். அந்த ஷோக்கு பேரு நல்லபடியா பண்ணிட்டு இருந்தாரு. அது தொடர்ந்து தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல. ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க இந்த விக்கல் எக்ஸாம்பிளே பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு தலைவரை வந்து நீ என் தலைவரை சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னா, நீங்க இதை வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். சினிமாவில் எடுத்துட்டீங்கன்னா விஜய் அஜித் சண்டை, அப்புறம் இப்போ வந்து ஓரளவு கம்மி ஆயிடுச்சுனாலும் கூட ஒரு காலத்துல கமல் ரஜினிகாந்த் சண்டை, விக்ரம் சண்டை அப்படின்லாம் இருக்கு. நிறைய அந்த சினிமாவை பத்தி என் தலைவர் சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அரசியல் வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் சார் இருக்காரு, ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்கள பத்தி எல்லாம் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு பெரியார் அதே மாதிரி நீங்க பெரியாரை பத்தி பேச முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து நான் வாஷிங்டன் டிசியை வந்து கிழிஞ்ச பேண்ட் போட்டு வந்த மாதிரி கிண்டல் பண்ணலாம். அதுக்கு யாருமே ஹர்ட் ஆக மாட்டாங்க. நம்ம அமெரிக்காவை கண்டுபிடிச்சிடும் அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாமஸ் ஜெஃபர்சனை பத்தி நீங்க இந்த இதுக்கெல்லாம் இந்த பிரசிடென்ட்ஸ் டே எல்லாம் வரப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து மேக்கப் போட்டு வரதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிழிஞ்ச சொக்காயோட பெஞ்சமின் பிராங்க்லின் வருவாரு. பெஞ்சமின் பிராங்க்லின் எவ்வளவு பெரிய அறிவாளி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சயின்ஸ்ல ஆகட்டும் இல்ல கான்ஸ்டியூஷன்ல ஆகட்டும். பட் அவங்களை கிண்டல் பண்றதை வந்து ஏத்துக்குவாங்க. சோ அதுதான் நான் வந்து ரோஸ்டிங் கல்ச்சர் அப்படின்றேன். ரோஸ்டிங் கல்ச்சர்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவரும் கிண்டலுக்குரியவர், அவரை நம்ம கிண்டல் பண்ணலாம் அப்படின்றதுதான் அதோட இதோட அடிநாதம். இன்னைக்கும் அது இருக்கு. இது என்னன்னா வேற ரூபத்துல இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்காவை பத்தி ஓரளவுக்கு அதை ஏத்துக்கிறாங்க. இவர் பெருசா இவரை ஒன்றும் பண்ணுவீங்க அது நீங்க பார்க்கலாம். நம்ம நார்மலா பேசுறப்ப எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நியமிச்சு பண்றது. ஆனா நம்ம வந்து இந்தியாவில இருக்கிறவங்க வந்து எல்லாத்தையும் சார் போட்டு கொப்பணும், உட்காருங்க, அந்த மாதிரி மரியாதையா அணுகணும். அப்படி அவங்க ஒரு குறிப்பிட்ட தளத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. சோ இது வந்து அமெரிக்கா நல்லது, தமிழ்நாடு கெட்டது, இல்ல இது நல்லது அது கெட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ரெண்டுமே கலாச்சாரத்தில் அவங்களுக்கான கலாச்சாரம். இது வந்து நம்ம வந்து கிழக்கிய கலாச்சாரம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஜப்பான்ல போனீங்க இது விட அதிகம். ஜப்பான்ல வந்து நீங்க ஒரு பெரியவர் வந்தாருன்னா அவருக்கு முன்னால உட்கார கூட மாட்டாங்க. இப்ப நம்ம விஸ்வநாதன் வந்தப்போ வந்துட்டு அவர் எந்திரிச்சு நிக்கிறப்போ மித்த 2 யங் கிராண்ட் மாஸ்டர்ஸ் உடனே எந்திரிச்சு நிக்கிறாங்க இல்லையா? அது வந்து ஈஸ்டர்ன் கல்ச்சர். சோ அந்த கல்ச்சர்ல இம்பாய்ப் இருக்கிறவங்களுக்கு வந்து நையாண்டி தர்பார் மாதிரி ஒரு விஷயத்துல எடுத்துட்டு வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு கிண்டல் பண்றது அவ்வளவு ஒன்றும் பிடிக்கல. பாஸ்கி இது ஒரு அளவுக்கு பண்ணியிருக்காரு. பாஸ்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி சங்கர் கணேஷை கூப்பிட்டு கலாய்ன்னு கலாய்ச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா நீங்க சங்கர் கணேஷோட தீவிர ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கோபத்தை உருவாக்குச்சது அது. ஆனா அவங்க 2 பேரும் நண்பர்கள். அவங்க 2 பேருக்குள்ள கலாய்ச்சி பேசிக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ஒரு பத்திரிகையில கூட அதை பத்தி பேசியிருந்தாங்க. அவங்க 2 பேர் நண்பர்கள், அவங்களுக்குள்ள கலாய்ச்சி பேசிக்கலாம். ஆனா இது ஒரு பொதுவான நிகழ்ச்சின்னு வர்றப்போ எப்படி அவரு சங்கர் கணேஷ் மாதிரி ஒரு மூத்த இசையமைப்பாளர் வந்து எப்படி அவரு கிண்டல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கி மேல அது ஒரு தொடர் குற்றச்சாட்டாக இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. அந்த கலாச்சாரம் வந்து நம்மளுக்கு இன்னும் ஒத்து வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதுதான் நையாண்டி தர்பார் அங்க ஃபெயிலியர் ஆனது முக்கியமான காரணம்.
அதே நீங்க அதுதான் வணக்கம் தமிழுக்கான முக்கியமான வணக்கம் தமிழமோ அல்ல வணக்கம் தமிழோட நிறைய வந்துருச்சு. இப்போ முன்ன வந்து அது ஆமா ஒண்ணுதான். ஆமா அந்த மார்னிங் ஷோஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கெஸ்ட்ட கூப்பிட்டு, அவங்க பண்ண விஷயங்கள பண்றது வந்து ரொம்ப ஃபார்மலா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோஸ்டிங் அப்படிங்கிற மேட்டர் இதுல வராது. அப்படியே ரோஸ்டிங் வந்தாலும் ஒரு சின்னதா ஒரு நட்பு ரீதியா ஒண்ணு பண்ணிக்கிறாங்கல்ல, அப்படி இருந்தாலும் அத எடிட் பண்ணி எடுத்துறாங்கன்னு நெனைக்கிறேன். சோ அதனால தான் வந்து நம்மளோட கன்சர்வேட்டிவான கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்துக்கு இது ஒத்து வரல. இதுல நான் சொன்ன மாரி இது நல்லது, கெட்டது அப்படின்னு இல்ல. அந்த கலாச்சாரத்திற்கு அதுதான் உகந்திருக்கு. இன்னைக்கு வந்து இங்க இங்க பாப்புலர் ஆகாத பிக் பாஸ் யுஎஸ்ல பாப்புலர் ஆகல. ஆனா யுகேல பயங்கர பாப்புலரான பிக் பாஸ், அதே பிக் பாஸ் வந்து அங்க உருவாயிருக்கு. அப்புறம் விசுவோட அரட்டை அரங்கம் எடுத்துக்கோங்க. விசுவோட அரட்டை அரங்கம் வந்து அருமையானது. நீங்க அந்த ஃபார்மேட் பாத்தீங்க, அந்த அரட்டை அரங்கத்தோட உந்துதல் வந்து இங்க வந்து டோனஹியூ அப்படின்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தாரு. டோனஹியூ என்ன பண்ணுவாருன்னா, இதே மாதிரிதான் அரட்டை அரங்கத்துல இருந்து 2 குரூப் பிரிச்சிருவாங்க இல்லீங்களா? டோனஹியூ என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாதிரி 2ஆ பிரிச்சாலும் மைக் எடுத்துட்டு அப்படியே மக்களுக்கு நடுவுல பாஞ்சிருவாரு. சூப்பரா இருக்கும் அந்த ஷோஸ் எல்லாம். மக்கள் கிட்ட இவங்க 2 பேரும் 2 குரூப் விவாதிச்சிருக்கோம். திடீர்னு ஒரு மக்கள் கிட்ட மைக்க நீட்டி, நீங்க இத பத்தி என்ன கருத்து கேட்கறீங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு என்டையர்லி டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். அதுதான் விசுவோட அரட்டை அரங்கமா வந்துச்சு. விசுவோட அரட்டை அரங்கத்தோட தொடக்கம் தான் இன்னைக்கு வந்து நீயா நானாவா உருமாறிச்சு. நீங்க நீயா நானா இதுக்கு அந்த வந்துச்சு. அதே மாதிரி நம்மள பாத்தீங்கன்னா ஒரு டிபேட் நம்ம நம்ம எப்பவுமே அந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து வந்து அரட்டை அரங்கம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால வந்து இந்த கம்பர் வந்து கம்பன் வீட்டு கட்டு தெரியும் ஆமா கைவோடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மேடையில வந்து பேக் அண்ட் ஃபோர்த் விவாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம திருஞானம் சம்பந்தர் காலத்துல இருந்து விவாதம் நடந்துட்டு இருக்கும். ஆமா வழக்காடு மன்றம் கம்பர் கீரன். ஆமா வழக்காடு மன்றங்கள் இந்த இதுல கூட திருவிளையாடல் படத்துல வந்து ஃபேமஸ் சீன் இருக்கு இல்லைங்களா? சோ அது நம்மளோட கலாச்சாரம். அது நம்மளோட கலாச்சாரத்தின் வழியில வந்து அதுதான் இந்த விவாதங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. அதே மாதிரி அந்த சமயத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டா வந்து பர்சனல் அட்டாக்ஸ் இருக்காது, கிண்டல் இருக்காது. இப்ப நக்கீரனை பத்தி பேசினாலும் நக்கீரனை பெருமைப்படுத்தி தான் பேசுவாரு அவர் அந்த புலவர் இல்லைங்களா? அதே மாதிரி அவரும் இந்த புலவர் சொன்னாலும் நான் வந்து உன்னை பத்தி பொருள் குற்றம் தான் கண்டேன். உன்னோட பாட்டுல பொருள் குற்றம், உண்மையில குற்றம் இல்ல. அது அந்த அது சூப்பரா இருக்கும். அந்த திருவிளையாட்டு பாத்தீங்கன்னா சோ இதான் அந்த ஜெனரேஷன்ல வந்ததுனால, அந்த வழியில வந்ததுனால நம்மளுக்கு அது ஏற்புடையதா இருக்கு. நீயா நானா மாதிரி சொல்றேன் நிறைய பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் அது மாதிரி நான் பார்த்தேன். நான் அதிகமா நீயா நானாக்கவே ஓரளவு குறைஞ்சிருச்சு எனக்கு. பட் அது மாதிரி சம்டைம்ஸ் இந்த யூடியூப்ல வருது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விவாதம் நடந்தது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. ரைட்டான நோட்ஸ் டச் பண்றாங்க அந்த விஷயத்த. சூப்பர் சூப்பர். ஒரு மொத்த அமெரிக்க கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் இதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு ஷோ கேன்சரை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் ரொம்ப ஆழமா ரொம்ப விரிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பல்வேறு விஷயங்கள் இதுல கிடைச்சது. முக்கியமா நீங்க சொன்ன அந்த ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு மக்கள் நேரடியா போய் பாக்குறதுதான் விரும்புறாங்க. இப்ப திடீர்னு என்ன சொல்றாங்க, சாயபயாங்கருக்கு ஏன் 10 படம் வந்தது அப்படின்னு சொன்னா, அனிருத் வந்துட்டு அவரு மடை மாற்றி விடுறாரு. அவருக்கு வர படங்களை இவர்கிட்ட கொடுத்துருங்க. அதாவது ஒரு பில்டிங் அப் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ங்கிற மாதிரி. அவருக்கு நேரடியா போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிடிச்சிருக்கு, ஆஸ்கர் வாங்க போறாளா இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. ஆனா அது ஓரளவு உண்மை. நீங்க சொன்ன மாதிரி இவர் ஜான் ஸ்டூவர்ட் விட்டுட்டு போனது கூட எனக்கு நேரடியா மக்களை பார்த்து காமெடி பண்ண பிடிச்சிருக்கு. செயின்ஃபீல்டும் அதேதான் சொல்லிட்டு போனாரு. நான் நேரடியா மக்களை பார்த்து காமெடி பண்ற ஸ்டாண்டப் காமெடி பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் அதைதான் விரும்புறோம். நான் ஐ லவ் கோயிங் டு ஷோஸ். லோக்கலா யாராவது வந்து எனக்கு தெரியாடி கூட நான் போய் உக்காந்துட்டு பரவாயில்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவேன். அதாவது அவரை ஜட்ஜ் பண்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம டாக் ஜட்ஜ் மாதிரி போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு வந்துடுறது. அவ்வளவுதான். ஒரு 5 ஜோக்கு 2 ஜோக் ஒர்க் ஆச்சா ரொம்ப ஹாப்பி. அவ்வளவுதான். 10 ஜோக் ஒர்க் ஆச்சுன்னா ஐயோ இவரை திரும்ப சந்தோஷமா ஹோட்டலுக்கு சாப்பாடு போட்டு வருவோம். அதேதான். இப்போ இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துக்கு மாறிட்டு இருக்கோங்கிறதையும் நீங்க சொன்னது பல திறப்புகளை கொடுத்தது தினேஷ். ரொம்ப அருமையா குறுகிய அளவுல வந்தீங்க. பட் குறுகிய அளவுன்னு உடனே தோன்றது ஜென்சி. அவங்க என்னையும் கெடுத்து வச்சிருக்காங்க. யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் அதை ஒண்டிதான் பார்த்து அதுல இருந்தா மீன்கள்ல இருந்தா செய்திகளே வருது. அதாவது இப்ப சமோசாக்கு தடை இந்த நியூட்ரிஷன் வார்னிங் போட போறாங்க இந்தியால அப்படிங்கறதே நான் செய்தியா படிக்கிறது இல்லை. மீமா எங்க இருந்தோ வருது, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வருது. அதுதான் இப்ப செய்தியா இருக்கு. அதை நான் ஃபேக்கா பொய்யாங்கிறது எல்லாத்தையும் கூட நான் மெட்டா ஏஐ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதனாலதான் இவங்களோட அதாவது இந்த மாதிரி காமெடி நம்மளை தொடர்ந்து அதாவது ரீல்ஸ் ஒர்க் பண்ணும்போது கூட நம்ம ஒரு அரை செகண்ட் பார்த்துட்டு அப்பாடி இனிமே நிம்மதியா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு பார்த்துட்டே இருக்கும். இதனாலதான் ஃபெயிலியர் ஆச்சா லேட் நைட் காமெடி ஷோ? அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ வந்து நீங்க சொன்ன அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு.
அதுக்கும் வந்து டெக்னாலஜி காரணம். முன்ன வந்து 1960ஸ்ல நீங்க தொலைக்காட்சி பார்க்கணும்னா அவங்க சொல்லுவாங்க டிவி வாங்குறப்ப ஒரு கொடுப்பாங்க 15 அடி 10 அடி தள்ளி உட்காந்து பாருங்க இல்ல கண்ணு கெட்டுரும்பாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது ரிமோட் இருக்காது. ஓகேங்களா? நீங்க நினைச்சு பாருங்க ஒரு குடும்பம் வந்து அவங்களுக்கு வேற எந்த என்டர்டைன்மெண்ட் இல்ல. நைட் 7 மணிக்கு எல்லாருமே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. டிவி தொலைக்காட்சி ஒன்று தான் இருக்கு. அதுல போய் நம்ம குடும்பத்தோட முன்னாடி போய் உட்காருவாங்க. தொலைக்காட்சி 10 அடி தள்ளி இருக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு சேனல் மாத்தணும்னா கூட எந்திரிச்சு போய் நீங்க அங்க போய் 4 நாப சுத்தணும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நீங்க ஒவ்வொரு வாட்டி இது நான் இந்த ரீல் அடுத்த ரீல் போனோம்னா 10 அடி நடந்து போயிட்டு திரும்பி வரணும்னா எவனுமே பண்ண மாட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் ரிமோட் வந்துச்சு, ஒயர்ட் ரிமோட் வந்துச்சு, அப்புறம் வயர்லெஸ் ரிமோட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்க ரிமோட்டே தேவையில்ல, கையிலேயே வச்சிருக்கீங்க ஸ்கிரீன். ஸோ ஸ்கிரீன் சைஸ் சின்னதாயிருச்சு. பட் அவங்களோட வியூவர் அது அந்த அந்த அங்க அவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறது இங்க பக்கத்துல இருந்து பாக்குறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிட் பண்றதுக்கான டெக்னாலஜி ஸ்வைப் பண்ணா அடுத்ததுக்கு வந்துடும். இந்த ஆப் பிடிக்கல அடுத்த ஆப்ல போய் திருப்பி இதுக்கு ஒரு ஸ்வைப் 2 ஸ்வைப் பண்ணா அடுத்த ஆப் ஸ்வைப்பே பண்ண வேணாம் பாதி ஆப்ல. பிகாஸ் அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, ஆட்டோமேட்டிக் ஓட்டுறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், டிக்டாக் பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு டிக்டாக் போர் அடிச்சிருச்சா, டிக்டாக்ல எல்லாம் ஒரே மாதிரி பாட்டு வருகிறா அப்படின்னா நான் டக்குன்னு ஐஜிக்கு போலாம், ஐஜில போறதுக்கு தான் யூடியூப் ஷார்ட்ஸ் போலாம். சோ அந்த மாதிரி டக்குன்னு மாத்துறதுக்கான டெக்னாலஜி கையில வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம கை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம். நம்ம வந்து குரங்குல இருந்து பிறந்தவன் தானே. நம்ம டக்குன்னு மாத்தின்னு இருக்கும். சோ அது என்னன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து அதனால குறைஞ்சிருச்சு. சோ எதையுமே நம்ம தொலைக்காட்சியில் உட்காந்து பார்த்த மாதிரி, சினிமா மூவிஸ்ல உட்காந்து பார்த்த மாதிரி உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஷோ பாக்குறதுக்கான அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. சோ இதெல்லாம் தான் வந்து டிக்டாக்குக்கும் ஐஜிக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூப் ஷார்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாத்தையும் அட்வான்டேஜ் போகுது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா இந்த ஃபார்மேட்ல வந்துட்டு இப்ப நான் ஜான் ஸ்டீவர்ட் நான் பாக்குறேன், இல்ல நம்ம ஸ்டீஃபன் கோல்விட்ட பாக்குறேன்னா எனக்கு தெரியும் அவர் வந்தோடனே இது மாதிரி என்னையா மொக்கையா ஒரு ஜோக்க சொல்லுவாரு, ஒரு ஓப்பனிங் ஜோக்குன்னு ஒன்று சொல்லுவாரு. சொன்ன மாதிரி யாரோ ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுவாங்க, அந்த கெஸ்ட் வந்து ஏதோ சொல்லுவாங்க, அதுல ஏதாச்சும் அதை தப்பு பண்ணும், இல்லைன்னா ஒரு 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 கார்மெண்ட் மால் ஃபங்க்ஷன் ஆகும், உடனே அதை வச்சு ஒரு காமெடி பண்ணுவாங்க, உடனே அவரை பத்தி பேசுவாங்க, பழசை பத்தி பேசுவாங்க, இன்னொன்று அவங்க சினிமாவோட ப்ரொமோஷன் பத்தி பேசுவாங்க. ஸோ என்னன்னா அந்த ஃபார்மேட் புளிச்சிருச்சு மக்களுக்கு. நீங்க அதுவே நீங்க இதுல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து இதுல இன்ஸ்டாவா நீங்க வந்து இந்த டான்ஸ் இதெல்லாம் எடுத்துருங்க, ஐஜில எடுத்துட்டீங்கன்னா கூட இப்ப நம்ம ஏஐ பத்தி எடுக்கிறோம் பேசணும்னு வச்சுக்கோங்க. ஏஐ பத்தி நீங்க கிராக் 4 ரிலீஸ் ஆச்சுன்னா இவர் வந்து 2 மணி நேரம் பேசி ரிலீஸ் பண்றாரு எலான் மஸ்க். பட் நீங்க பாத்தீங்கன்னா அதோட வியூவர்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு 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 500K இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது 5 லட்சம் பேர் பாக்குறாங்க. ஆனா அதை வச்சு ஒருத்தன் ஷார்ட் பண்ணி 3 நிமிஷத்துல வந்து கிராக்ல என்ன இருக்கு அப்படிங்கிற 3 நிமிஷத்துல விடுறாரு. அது பாத்தீங்கன்னா 12 மில்லியன் போயிட்டு இருக்கு. சோ ஒரிஜினல் மேட்டரை விட அந்த ஷார்ட் மேட்டருக்கு வந்து டியூரேஷன் அதிகம், அதை மக்கள் பாக்குறாங்க. அது உங்களுக்கு டைம் இல்ல, நீங்க போயிட்டு இருக்கீங்க, எங்கேயோ வண்டி யாரையோ பார்க்க போறீங்க, அங்க டிலே ஆகுது, டக்குன்னு ஒரு காஃபி கடைக்கு போய் காஃபி சாப்பிட்டு இருக்கீங்க, காஃபி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகிறதுக்குள்ள நீங்க ஒரு 3 வீடியோ பார்த்துருவீங்க, 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருது. சோ இந்த 10 நிமிஷத்துக்காக நீங்க நைட்டு வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. இந்த காஃபிக்கு வெயிட் பண்ற டயத்துல, காஃபி அவங்க தயார் பண்ணி கொண்டு வர டயத்துல வந்துட்டு நீங்க ஒரு 3 to 5 வீடியோ பாத்துறீங்க. அதுல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அதுல இடையிலேயே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் நீங்க பாத்துப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா சரி நம்மளுக்கு பிடிச்ச அந்த டான்ஸ் இல்ல சதீஷ் தீபா என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அதை பாக்குறதுக்கு டக்குன்னு போயிருவாங்க. சோ அந்த மாதிரி இந்த கையிலேயே அந்த அடக்கமான இது வந்ததுனால அட்டென்ஷன் ஸ்பேன் மக்களுக்கு குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு இருக்கிற நேரமின்மை காரணத்துக்காக இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது வந்து இது எல்லா ஷோக்கான இதா போயிருச்சு. இன்னைக்கு வந்து இதை வந்து இன்னைக்கு நார்மல் டிவி என்ன சொல்லிட்டாங்கன்னா லீனியர் டிவி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லீனியர் டிவினா நம்ம பாக்குற டிவியை வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் அடுத்தடுத்து வரதான் பார்த்துட்டு இருக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா முன்ன வந்து தமிழ் மாலை சன் டிவி தொடங்குறப்ப வந்து தமிழ் மாலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப வந்துட்டு 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் நம்ம சீல் படிச்சு உட்காந்துப்போம். இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தமிழ்ல மாத்திரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 to 300 சேனல் இருக்கும்னு நினைக்கிறேன். டிபெண்டிங் நீங்க இந்த வின் டிவி இந்த இதெல்லாம் இன்டர்நெட் டிவில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 டிவி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எது வேணும் நீங்க பார்க்கலாம், பாட்டு வேணுமோ அதுக்கு ஒரு தனி சேனல் இருக்கு. அப்படிங்கறதுனால அதுவே லீனியர் டிவின்றான், அதுவே வந்து லீனியரா போகுது. பட் அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் ஆப்ல வந்ததுனால நான் வந்து அந்த ஆப்ல போய் எனக்கு தேவையானது எது வேணுமோ அதுதான் அப்பப்போ பாத்துக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி வரப்போ இந்த ஆன்லைன் ஆன் டிமாண்ட் டெலிவிஷன்ஸ், ஓடிடி ஓவர் த டாப் டெலிவிஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அதுலயும் இந்த ஆப்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணமா சொல்லலாம். ஸோ இதனால வந்து ஸ்டீஃபன் கோல்பர்ட்டோட இது நின்றுடுச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா இது வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜான் ஒலிவர், ஜான் ஸ்டீவர்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப நாளா வந்து ஜிம்மி ஃபெலன் எல்லாருக்கும் பிடிச்சவரு, இவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் போயிருவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் எனக்கு இருக்கு. இது ஏன்னா இது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ 50% அவன் பண்றானே, அவன் வந்து 3.5 மில்லியன் வச்சிருந்தான். இப்போ ஜிம்மி ஆலிவர் பாத்தீங்கன்னா அவருக்கு 2 மில்லியன் தான். அது 2 மில்லியன்ல இருந்து அவருக்கும் 1.5 மில்லியன் குறைஞ்சிருச்சு. இப்போ அவங்களும் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு அனுப்பிடலாம், இது எதுக்கு வீணை தலையில கட்டிட்டு அழுகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தன் நிறுத்தி வாங்கலாம். ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யுது.
நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி தினேஷ். முடிவா இத வந்து நான் எப்படி பார்க்கிறேன்னா, அந்த பயம் இருந்தாலும் இப்போ நாவல்கள் படிக்கிற சமூகம் இன்னும் இருக்கதான் செய்யுது. நானும் தொடர்ச்சியா அப்பப்போ, அதாவது முன்னாடி அளவு வேகமா ஒரு 2 நாள்ல நான் முன்னாடி ஒரு நாவல படிச்சு முடிச்சிடுவேன். இப்போ 1 மாசம் எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி நாவல கூட. பட் ஆனா இன்னும் படிச்சுன்னு தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த 4 1/2 மணி நேரம் இவங்க பேசுறாங்க. அமித் வர்மா முன்னாடி ப்ளாக் எல்லாம் பண்ணியிருந்தாரு. இப்போ சீன் அண்ட் சீன் இந்த மாரி நெறைய பாட்காஸ்ட்லாம் பண்றாரு. அவரதையும் நான் அப்பப்போ அதாவது 4 1/2 மணி நேரம் ஒரே நாள்ல கேட்கறது இல்ல. 1 மாசத்துல அத நான் கேட்கிறேன். அவரும் அப்பப்பதான் அவரும் போடுறாரு. அதே மாரி சப்ஸ்டாக் வந்துட்டு இன்னொரு விதமான மாடல்லாம் உருவாக்கும்போது, நான் இத எப்படி பார்க்கிறேன்னா, இவங்க எல்லாரும் தானாவே நீங்க எனக்கு ஒரு $5 கொடுங்க. நான் உங்களுக்கு கன்டென்ட் கொடுக்கிறேன். அதாவது எ எ எ ம ம மத்தவங்க மாதிரியே தான். ஆனா எப்ப வேணா அந்த கன்டென்ட் இறங்கிட்டே இருக்கும். ராத்திரி தான் இறங்கும்னு இல்ல. அ அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வருவாங்கங்கிறது ஒரு பார்வையாவும் எனக்கு இருக்கு. முன்னாடி எல்லாம் எல்லாருக்கும் ஒரு நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. ராத்திரி வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்காக அவங்க சொல்ற ஒவ்வொரு செய்தியையும் ரொம்ப இந்த இதா கேட்கணும். அவங்க பிரேக் எடுக்கும்போது நம்ம பிரேக் எடுக்கணும். இப்ப எல்லார்கிட்டயும் மைக் இருக்கு. எல்லார்கிட்டயும் நல்ல பேக்கிரவுண்ட் இருக்கு. எல்லார்கிட்டயும் கான்டென்ட் இருக்கு. பஞ்ச் லைன் இருக்கு. அவங்களே பேசுறாங்க, அப்லோட் பண்றாங்க. ஆனா பார்க்கிறவங்க ப ப எல்லா பார்வையாளர்களுக்கும் பரவலா சென்றடையுதாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. பார்வையாளர்களை தேடிய பயணம் தொடரும். நன்றி. டாக் ஜட்ஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக் ஜட்ஜ்ல தொடர்ந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், அதாவது அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கர்களிடமிருந்தே நேரடியாக அவர்களின் பார்வையை கொண்டு தர்றது, அதே மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் துறைசார் வல்லுநர்களிடம் பேசுவது, இந்த இதை நாங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இதுல பங்கு பெறலாம். கமெண்ட் பண்ணுங்க. உங்களை பாதிக்கும் செய்திகளை, உங்களுக்கு நெருக்கமான விஷயங்களை பகிருங்க. நிச்சயமா அழைப்போம், பேசுவோம். தினேஷ், முடிவாக இல்ல, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த டாப் ஜட்ஜ்ல நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்க, நம்மளும் பேசுறோம். ஸோ மக்களும் நீங்க கலந்துக்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க வந்து இதை பத்தி பேசணும்னா வாங்க பேசலாம். எல்லாரும் பேசலாம். இது அனைத்துக்கான டெமோக்ரடைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பேசுங்க. சும்மா கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஃபார்மாலிட்டிலாம் இல்லை. நம்ம வந்து சும்மா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வித் தட் செட், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பாலா. தேங்க்யூ.